प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ ज्योतिर्मयं शान्तमयं पवित्रं विश्वात्मकं विश्वजगन्निरीशम् अद्यन्तशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च முதல் அத்தியாயம் இரண்டாவது மந்திரம் 10 பாராயணம். जानाम्यहं सेवदीरित्य नित्यम् नह्य ध्रुवै प्राप्यते हि ध्रुवं तत् ततो मया नचिकेतश्चिदोऽग्निः अनित्यै द्रव्यै प्राप्तवानस्मि नित्यम् कामस्याप्तिं जगतः प्रतिष्ठा रथोरणन्द्यमभयस्य भारम् स्तोममहद्गुरुकायं प्रतिष्ठा दृष्ट्वा धृत्या धीरो नचिकेतो अद्य द्राक्षीः तं दुर्दर्शं गूढम् अनुप्रविष्टम् गुहाहिदं गह्वरेष्ठं पुराणम् अध्यात्मयोगादिगमेन देवम् मत्वा धीरो हर्षशोभौ जगादि एतच्छ्रुत्वा सम्परिगृह्य मत्यः प्रवृह्य धर्म्यमनुमेदमाप्य मोदते मोदनीयं हि लब्ध्वा विवृतं सद्म नचिकेतसं मन्ये अन्यत्र धर्मात् अन्यत्र अस्मात् कृदात् अन्यत्र बोधाच्च भव्याच्च यत्तत् पश्यसि तद्वद सर्वे वेदा यत्पदम् आमनन्ति तथांसि सर्वाणि च यद्वदन्ति यदिच्छन्दो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं संग्रहेण ब्रवीमि ओम इति एतत् நேற்றுக்கு பார்த்தோம். சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தி. சர்வே வேதாக இந்த அனைத்து வேதங்களும் எல்லா வேதங்களும் யத் பதம் எந்த பரத்தை பேசுகின்றதோ எந்த லட்சியத்தை பேசுகின்றதோ the what is essence of Veda, what is the rasam of Veda. எல்லா வேதங்களும் எதை பற்றி பேசுகிறது? எதை பற்றி பேசுது எல்லா வேதங்களும்? அந்த பரம்பொருளை, பரபிரம்மத்தை. அப்ப அந்த வேதத்துடைய லட்சியம் என்ன?
பரபிரம்மம். அப்ப எல்லா வேதங்களும் பதம் எந்த அந்த பதத்தை, அந்த பரம பதத்தை ஆமனந்தி பேசுகின்றதோ அந்த லட்சியத்தை, இதுதான் லட்சியம். வேதத்துடைய லட்சியம் என்ன? பரபிரம்மத்தை உணர்வதே. அப்ப வேதங்கள் அநேக விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் இல்லையா, வேதத்துல அந்த பலி சொல்லி இருக்கு, ஆடை வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க, குதிரையை வெட்டுறாங்க, அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் வேதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேதத்தின் லட்சியம் அது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வேதத்தின் லட்சியம் அது அல்ல. எது? அப்போ பதம் என்ன பிரமாணம். சர்வே வேதாக பதம் ஆமனந்தி, இதுதான் பிரமாணம், இதுதான் சாட்சி, இதுதான் ஆதாரம். உடனே எடுத்து வந்துடக்கூடாது. வேதத்துல பாருங்க, ஆட்டை வெட்டுறது, மாட்டை வெட்டுறது, குதிரையை வெட்டுறதெல்லாம் இருக்கு இல்லையா? எவ்வளோ உபாசனா மார்க்கங்கள் இருக்கு, எவ்வளோ யோகா மார்க்கங்கள் இருக்கு, எவ்வளோ பூஜை யாகா யஜ்ஞ பெரிய பெரிய கர்மங்கள்லாம் இருக்கு. அது அல்ல வேதத்துடைய நோக்கம். புத்திரகாமேட்டி யாகம் இருக்கு, அஸ்வமேத யாகம் இருக்கு, வாஜ்பேயி யாகம் இருக்கு, இன்னுமோ எத்தனையோ யாகங்கள் இருக்கு. அப்போ அத்தனை யாகங்களும் அத்தனை வேள்விகளும் வேதத்தினுடைய நோக்கம் அல்ல, அது வேத லட்சியம் அல்ல. அது வேதத்துடைய லட்சியம் என்ன? அது எதை சொல்ல வருகிறது? எதற்காக வேதம் அப்படின்னா ஒன்லி பாயிண்ட், தத்துவத்தை உணர்தலே, அறிதலே, அடைதலே. அப்போ ஹூ இஸ் பரபிரம்மம், அந்த பரம்பொருள் பதம். அந்த பதம் எந்த பதம்? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம. இதுதான் வேதத்தினுடைய நோக்கம். இதைத்தான் பேசுது. இல்லைங்க அதையும் பேசுது அப்படின்னாக்கா வேதத்தினுடைய லட்சியம் அதுவும் தான் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னா அது லட்சியம் அல்ல. அது நிறைய பாஷைகள்லாம் பிரம்மசூத்திரத்துல நிறைய இருக்கு. சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல அது நிறைய சங்கர பாஷை சொல்றார். அப்போ அது என்ன அப்படின்னா, நீ சென்னைக்கு வான்னு சொல்ற, சென்னைக்கு வான்னு நான் சொல்றேன், எதுல வருவேன்? சென்னைக்கு வான்னு நான் சொல்லிட்டேன், நீ எதுல வருவேன்? பஸ்ல வரலாம், நடந்து வரலாம், சைக்கிள்ல வரலாம், மாட்டு வண்டியில வரலாம், குதிரை வண்டியில வரலாம், கார்ல வரலாம், ஆட்டோல வரலாம், பைக்ல வரலாம், ஸ்கூட்டர்ல வரலாம், மொப்பட்லையும் கூட வரலாம், ட்ரெயின்ல வரலாம், பிளைட்லயும் வரலாம், இல்லைன்னா பறந்து கூட ரக்கை கட்டிட்டு வரலாம். எவ்வளவோ மார்க்கம் இருக்கு, எவ்வளவோ மார்க்கம் இருக்கு. இதெல்லாம் சொல்லுது, நான் சொல்றேன். இதெல்லாமே இதெல்லாம் நான் சொல்றேன் இல்லையா? சென்னைக்கு நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? சென்னை அடைவது. லட்சியம் என்ன? சென்னை அடைவது. மார்க்கத்தை பிடிச்சு கூடாது, பாயிண்ட பிடிக்கும். மார்க்கத்தை பிடிச்சு கூடாது. அடைவது என்ன? சென்னை. அதுதான் லட்சியம், அதுதான் நம்முடைய நோக்கம். இல்லைங்க சைக்கிள் தான் சென்னை, ஆட்டோ தான் சென்னை, ட்ரெயின் தான் சென்னை, அப்புறம் பிளைட் தான் சென்னை அப்படின்னு மார்க்கத்தை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. புரியுதா? லட்சியம் என்ன? அப்ப வேதம் என்ன சொல்லுது? எத்பதம் ஆமனந்தி. புரியுதா புரியலையா? எத்பதம் ஆமனந்தி. எதை நோக்கி அது பயணிக்கிறது? பரமாத்மா. அதுதான் லட்சியம். நாம் என்ன பண்றோம்? மார்க்கத்தை பிடிச்சுக்கிறோம். யாக யஜ்ஞ வேள்வி உபாசனா குண்டலினி யோகம் பிராணாயாமம் இதெல்லாம் மார்க்கம். மார்க்கத்தை பிடிச்சுக்கிறோம். ஆனா லட்சியம் என்ன? பரபிரம்மத்தை. எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி நம்ம மார்க்கத்தை பிடிச்சுக்கிட்டே அதுலயே நாம விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது இல்ல? அப்படியாக அப்ப சர்வே வேதாக எத்பதம் ஆமனந்தி.
அனைத்து வேதங்களும் எதை நோக்கியதாக இருக்கிறது அப்படின்னா தத்துவம்சி, அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம, அந்த பரமபதத்தை அடைவதே அதனுடைய நோக்கமாகும், வேதத்தினுடைய நோக்கம். ஓகே, ரைட். அப்போ எத்பதம் எதை நோக்கி அது பேசுகிறதோ, வேதங்கள் எல்லா வேதங்களும் எதை லட்சியத்தை எதை குறிவைத்து அந்த கருத்தை சொல்கிறதோ. அடுத்தது தபாம்சி சர்வாணிச்ச யத் வதந்தி. அப்போ அனைத்து உபாசனா, தபாம்சின்னா என்ன, அனைத்து தபங்களும் உபாசனைகளும் நீங்க செய்யக்கூடிய அத்தனை உபாசனா மார்க்கங்களும், குண்டலினி யோகம், யாகாதி யஜ்ஞ வேள்விகள், இது எல்லாமே என்ன, தபாம்சி சர்வாணி தபாம்சி யத் வதந்தி. எதற்காக இந்த அனைத்து இந்த வேள்விகளும் உபாசனைகளும் எதற்காக செய்யப்படுகிறது? எதற்காக செய்யப்படுகிறது? எதற்காக செய்கிறோம்? பூஜை புனஸ்காரங்கள் எதற்கு செய்கிறோம்? நாம ஏன் செய்யணும்? யாருக்காக செய்யறோம்? எதுக்காக செய்யறோம்? அதற்காக. புரியுதுல? யார் இத்தனை உபாசனா மார்க்கங்கள் பண்றாங்க, இத்தனை வேள்விகள் நடக்கிறது, இத்தனை கோயில்கள் இருக்கிறது, இத்தனை பூஜை முறைகள் இருக்கிறது, எவ்வளவோ வேள்விகளும் யாகங்களும் யஜ்யங்களும் ஹோமங்களும் உபாசனா மார்க்கங்களும் எவ்வளவோ இருக்கு. பிராணாயாமம் எடுத்துக்கிற சீக்கரி உட்கரி என்னமோ சொல்றாங்க இல்ல, கிரியா யோகங்கிற சுதர்சன கிரியாங்கிறோம், எவ்வளவோ கிரியைகளை சொல்றோம். எதற்காக? தபாம்சி சர்வாணி தபாம்சி யத் வதந்தி. எதற்காக செய்யப்படுகிறது? எதை கூறுகிறது? அதெல்லாம் எதை கூறுகிறது? எதற்காக செய்கிறோம் நம்ம அந்த தபங்களை எல்லாம்? அதற்காக, அதை, அந்த விஷயத்தை. யத் இச்சந்தக, எதிச்சந்தக, எத்து இச்சந்தக பிரம்மச்சரியம் சரந்தி. நாம் எதை பெறுவதற்காக, எதை விரும்பி, எது இச்சந்தி, எதை விரும்பி, எதற்காக விரும்பி இந்த பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோம்? எதற்காக நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோம்? ஏன் இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டானம் செய்யணும்? பிரம்மச்சரியங்கிற விரதத்தை. பிரம்மச்சரியம்னா என்ன? ஐம்புலன்களையும் அடக்கி மனதை ஒருமுகப்படுத்துதல். பிரம்மத்தை ஆசிரியத்து அவருடைய வாழ்க்கை பயணமாக தொடங்குமேயானால் அவன் பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரி. பிரம்மத்தை நோக்கி அவனது பயணமாக தொடங்குமானால் அது பிரம்மச்சாரி, பிரம்ம ஆசிரியத்தை இருத்தல். அப்படி எதற்காக இந்த குருகுல வார்த்தைக்கு வந்து நம்ம இந்த பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் செய்கிறோம்? சாஸ்திரம் படிக்கணும் இல்லையா? எதற்காக சாஸ்திரம் படிக்கணும்? எதற்காக சாஸ்திரம் படிக்கணும்? அறிவை. எதற்காக அறிவை வளர்க்க வேண்டும்? What purpose? To improve your knowledge. What purpose? To understand the ultimate truth. சத்தியத்தை உணர்வதே அல்டிமேட். அதற்காகத்தான் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை நான் அனுஷ்டானம் செய்கிறேன். எது உண்மை, எது சத்தியம், எது நித்தியம், அதை நான் அறிய வேண்டும். அதற்காகத்தானே. அப்ப எதற்காக இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டானம் செய்யப்படுகிறதோ, தத்து தே தத்பதம் தே சங்கிரகேண பிரவீமி. அந்த பதத்தை நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேட்பாயாக. சுருக்கமாக சொல்றதுன்னா என்ன? ரொம்ப கவனமா கேட்கணும்னு அர்த்தம். நிபோத நிபோத, கவனமாக கேட்பாயாக. சங்கிரகேண பிரவீமி, நான் உனக்கு சொல்கிறேன், சுருக்கமாக சொல்றேன், கேட்டுக்கோப்பா. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய டிராவல் பண்ணணும் இல்லையா, நிறைய உயிரை எடுக்கணும், நான் டிராவல் பண்ணதுனால நான் என்ன பண்றேன், சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோ. அது என்னது அப்படின்னாக்கா ஓம் இது ஏதத்து. அது வேற. அந்த பதம் எது? ஓம்காரம். இந்த ஓம்காரம் அப்படிங்கிற அந்த பதத்தை, அந்த பதத்தினுடைய அந்த பதம் தான் வேதங்களுடைய லட்சியம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்ப அனைத்து வேதங்களும் எதை நோக்கி பயணப்படுகிறது? ஓம்காரத்தை.
அனைத்து மார்க்கங்களும் எதை நோக்கி செல்கிறது? சென்னையை நோக்கி. அனைத்து மார்க்கங்களும் எதை நோக்கி செல்லும்? சென்னையை நோக்கி. அதே மாதிரி அனைத்து வேதங்களும் எதை நோக்கி செல்கிறது? ஓம்காரம். அப்போ ஓம்காரம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ ஓம்காரங்கிறது எதை பேசுகிறது? ஓம்காரம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆனா ஓம்காரம் அல்ல. ஆனா ஓம்காரம் அல்ல. ஏன்னா வேதத்துல ஓம்ங்கிறது கிடையாது. என்னப்பா அது? வேதத்துல ஓம் இல்லை. எந்த வேதத்தில் எடுத்தாலும் ஓம்காரங்கிறது இங்க இல்லை. அப்புறம் எப்படி இது ஓம் ஓம் அப்படின்னு யமதர்மராஜன் சொல்றாரு. இப்போ ஓம் அப்படின்றது என்னன்னாக்கா அதுக்கு விளக்க பின்னாடி சொல்றாரு. இது ஒரு குறியீடு. இதன் மூலமாக எப்படி நான் பஸ், காரு, பிளைட்டு, ட்ரெயின் மூலமாக நான் சென்னையை அடைவேனோ அதன் மூலமாக இதன் மூலமாக அந்த பதத்தை, அந்த பரமபதத்தை அடைவது. புரியுதுல்ல? பிரம்மம் ஓம் ஆகலாம். ஆனா ஓம் பிரம்மம் ஆகாது. புரியுதா? ஓகே. என்னது? பிரம்மம் ஓம் ஆகாது இல்லையா? பிரம்மம் ஓம் ஆகலாம், ஆனால் ஓம் பிரம்மம் ஆகாது. அப்ப அது என்ன? அப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா இங்க அந்த தத்துவத்தை அடைவதற்குண்டான சாதனத்தை சொல்றார். யமதர்மராஜன் என்ன சொல்றாரு? நீ எதை கேட்டையோ அந்த விஷயத்தை அடைவதற்குண்டான மார்க்கத்தை சொல்றார். எந்த சாதனத்தின் துணை கொண்டு நீ சென்னையை அடைய முடியுமோ அதுபோல எந்த சாதனத்தின் துணை கொண்டு அந்த பரமாத்மாவை நீ அடைய முடியுமோ அதை இப்ப சொல்றார். பாஷ்யம். இத்யேவம் ப்ருஷ்டவதே மிருத்யுர்வாச திருஷ்டம் வஸ்து விசேஷணாந்தரம் ச விவக்ஷன். இப்போ இது ஏவம் ப்ருஷ்டவதே இவ்விதமாக இவ்வாறாக கேட்ட. யார் கேட்டா? நச்சிகேதஸ். என்ன கேட்டாரு? என்ன கேட்டார் நச்சிகேதஸ்? அந்யத்ர தர்மா அந்யத்ர அதர்மா அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதா அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் வேறான, காரண காரியத்திற்கும் வேறான, இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலத்திற்கும் வேறான எந்த வஸ்துவை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கு கூறுவீர்களாக. எதை அறிந்தீர்களோ, எதை பார்க்கிறீர்களோ என ஜானாசி, எதை நீங்கள் அறிந்தீர்களோ அதை நீங்கள் எனக்கு கூறுவீர்களாக. இவ்விதமாக கேட்ட நச்சிகேதசுக்கு மிருத்யுர்வாச்ச, மிருத்யு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? விவக்ஷன். அவர் மேல் அவர் பக்தியும் சிரத்தையும் பார்த்து அவருக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஆஹா, என்ன ஒரு சிஷ்யப்பு! நமக்கு என்னவா ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்பதே சிஷ்ய லட்சணம். கேள்வி கேட்கும் பொழுதே புரியும். சிஷ்ய லட்சணம் கேள்வி கேட்கும் போதே புரிந்துவிடும். ஆஹா, எந்த மாதிரி கேள்வி கேட்கிறார்ப்பா அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நாம சொல்லணுங்கிற ஒரு ஆசை என்ன ஆகும்? அதனாலதான் பெரியவங்கெல்லாம் போய் பார்க்கும் பொழுது கேள்வி கேட்டோம்னா அப்படியே என்ன ஆகுது? அருவி மாதிரி கொட்டி. அப்ப கேள்வி எப்படி கேட்கிறோம், எந்த மாதிரி கேட்கிறோம், எந்த விதத்துல கேட்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால விதிவத்தே உபசன்னக. சாமி, ஆத்மனா என்ன சொல்லுங்க, விளக்குங்க. ஆத்மனா என்ன? ஐ வாண்ட் டு நோ த ஆத்மா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ அப்படின்னா எங்கிருந்து வரப்பா, எங்கிருந்து வார இல்லையா, நீ எங்கிருந்து வாரேன்னு கேட்பார் இல்லையா? அப்ப அந்த பவ்யம் சும்மா போனது என்ன பாரு, ப்ளீஸ் டெல் மீ சார் வாட் இஸ் ஆத்மா, ஐ வாண்ட் டு நோ அப்படின்னா அதுக்குத்தான் நம்முடைய பெரியவங்கெல்லாம் என்ன சொல்றது, அப்ப அங்க போய்
வணக்கம். நான் இங்கிருந்து இந்த மாதிரி வந்திருக்கேன். அடியேனுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது நீங்கள் தெளிவுபடுத்துவீர்கள் என்று நான் தங்களை சரணடைந்திருக்கின்றேன். அந்த விஷயத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. என்னப்பா கேளுப்பா, இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்குங்கிறாங்க, இறந்த பின்னாடி இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் எங்கே போனார், இருக்கிறாரா இல்லையா, அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஐயாப்பா ஐயாப்பா, பெரிய கேள்வி கேட்டியப்பா. நீ ஏன் பெரிய கேள்வி கேட்டுட்டிய, யாரும் கேட்காத கேள்வி. இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனா சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்துருமா இந்த ஞானம்? எல்லாரும் தான் பார்க்குறா, எல்லாரும் டெய்லி இந்த மரணத்தை பார்த்து கொண்டு தான் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கலையே. நான் வந்து டெய்லி போகிறேன், இரவுக்கு போகிறோம், மரணத்துக்கு போகிறேன். ஆனால் இந்த மாதிரி கேள்வி எனக்குள்ளேயே வரலையே. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கணும், அது பெரிய புத்திசாலியாக இருந்தால் தானே கேட்க முடியும். இந்த அளவுக்கு நீ டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கிய. அப்போ என்ன, அது ஒரு விருப்பம் வருகிறது, ஒரு ஆசை வருது. ஆஹா, அப்போ கேள்வி கூட என்ன ஆகும், அதுதான் இந்த இப்போ எப்போ சிஷ்யத்துவம் வரும் பொழுது இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும். புத்தி சாதுரியம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ புத்தி வரும்பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குருத்துவம் அங்கே வந்துவிடும். அப்போ என்ன உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சில நேரத்தில் சில பெரியவங்களை நாம் சந்திக்கும் பொழுது சில கேள்விகள் கேட்போம். ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹா இந்த மாதிரி எல்லாம் சிஷ்யனை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு மடைந்திருந்த வெள்ளம் போல பேசிக்கிட்டே இருப்பான். அதனால தான் அந்த மாதிரி சில அந்த வினயத்தோடு பவ்யத்தோடு பண்போடு நாம் பெரியோர்களை அணுக வேண்டும். அப்படி விருப்பம் கொண்டு என்ன பிருஷ்டவஸ்து விசேஷனாந்தரம். அப்ப நீ கேட்ட இல்லையாப்பா, அந்த வஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். மிருத்யு வாச்ச சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்வே வேதாக யத் பதம் பதனீயம் கமனீயம் அவிபாகேன ஆமனந்தி பிரதிபாதயந்தி. சர்வே வேதாக யத் பதம் பதனீயம். இந்த அனைத்து வேதங்களும் எது அடையத் தகுந்ததாக பரம தாத்பரியத்தை, எந்த விஷயத்தை அது பேசுகிறதோ, அதை எதை உபதேசிக்கின்றதோ அந்த விஷயத்தை. அப்போ அனைத்து வேதங்களும் எதை உபதேசிக்கிறது, நமக்கு எதை பேசுகிறது? சத்தியம் வத, தர்மம் சர, स्वाध्याय आत्मा प्रमद आचार्याय प्रियं धर्मावृत्य तन्तुमावरचेति. सत्यान्न प्रमदितव्यं, धर्मान्न प्रमदितव्यं, कुशलान्न प्रमदितव्यं, बोधेन प्रमदितव्यं, स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमदितव्यं, एरपुत्रकार्याभ्यान्न प्रमदितव्यं. मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव, ज्ञानिनवद्यानि कर्माणि நோ இதராணி. இதெல்லாம் வேற சொல்லுது. இதான வேதத்துடைய லட்சியம். புரியுதில்ல? ஆட்டை விட்டு மாட்டை விட்டு குதிரையை விட்டு அப்படியே உபதேசம் பண்ணிச்சு. அதை செய்தார்கள்னு சொல்லும். புரியுதில்ல? அப்ப அதனாலதான் என்ன பண்றோம், கண்டிஷனல் மூடு. இப்ப எதுக்கு கிராமர் படிக்கிறோம்னு தெரியுதுல்ல? விதிலிங்கே லட்டு லிங்கே விதிலிங்க, அப்புறம் என்ன லட்லங் லோட்லிங். அப்ப விதிலிங்க என்ன, அப்புறம் பொட்டன்ஷியல் மூடு, கமாண்ட் மூடு, இம்பரேட்டிவ் மூடு. அப்போ ஆசீர்வாத வச்சனம், கட்டளை வாக்கியம், ஆசீர்வாத வாக்கியம். அப்ப எது ஆசீர்வாதம்? சதமானம் பவதி சதாயு புருஷஸ்ய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. இது வந்து ஆசீர்வாத வாக்கியம். புரியுதா? இது ஆசீர்வாத வாக்கியம். புரியுதா? சத்யம் வத, மாத்ருதேவோ பவ, கமாண்ட் பண்ணுது. இது வந்து கமாண்ட் பண்ணுது, உனக்கு உபதேசிக்கிறது. புரியுதா? அதுக்காக இந்த கிராமர் படிக்கிறது.
அப்ப வேதம் எதை சொல்லுதுன்னு அப்பதான் புரியும் நமக்கு. புரியுதா? அப்போ குதிரையை வெட்டுன்னு உபதேசம் பண்ணுதா? அப்ப அந்த வாக்கியத்தை எடுத்து நான் சொன்னேன், ரூடியத்துவம் தாதுவத்துவம். புரியுதா? அப்ப இந்த அர்த்தங்களை நாம பார்க்கணும். புரியுதுல்ல? இந்த மாதிரி உபதேச வாக்கியம், அர்த்த வாக்கியம், அப்புறம் கட்டளை வாக்கியம், கமாண்ட், இதெல்லாம் வேதம். அப்ப எந்த அந்த பாவனையில சொல்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுல்ல? அப்பதான் அது பொருள் எடுக்க. அதனால திரும்ப திரும்ப சொல்றது. மாமிசம் சாப்பிட்டார்கள், மாமிசம் சாப்பிட்டார்கள். எத்பதம் மாமனந்தி பாயிண்ட் பிடிக்கும். சர்வே வேதாக எத்பதம் மாமனந்தி. இல்ல மாமிசம் சாப்பிட்டார்கள், கொழுத்த பழுத்த இறைச்சியை சாப்பிட்டார்கள் அப்படின்னு வேதம் சாப்பிடுன்னு சொல்லுதா? களஞ்சியம் நா பிபேத் அகிம்சா பரமோ தர்மஹ அப்படில வேதம் சொல்லுது. வேதோகில மூலக தர்மஹா. வேதத்துடைய மூலம் என்ன? தர்மம். அப்படி சொன்ன வேதம் மாட்டை விட்டு ஆட்டை விட்டுன்னு சொல்லுமா? அப்ப அது அந்த இடத்துல என்ன குறிப்பு சொல்லப்படுகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அதற்கு இதெல்லாம் படிக்கணும். என்ன படிக்கணும்? சட்ட அங்கங்களை படிக்கணும். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, ஜோதிஷம், நிருத்தம், கல்பம், இதை படிக்கணும். அட்லீஸ்ட் அது என்னன்னாவது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வேதம் என்ன சொல்றது நமக்கு புரியும், இல்லாட்டி புரியாது. அப்ப இங்க என்ன? சர்வே வேதாக எத்பதம் பதனீயம் கமனீயம். எதை அடைவதற்கு, எதை பெறுவதற்கு, எதை அறிவதற்கு இந்த அனைத்து வேதங்களும் அவிபாகேன ஆமனந்தி பிரதிபாதயந்தி. எதை அடைவதற்கு அந்த பரம தாத்பரியத்தோடு அது எதை சொல்ல வருகிறது நமக்கு, எதை உபதேசிக்கிறது நமக்கு அப்படிங்கிறதோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தபாம்சி சர்வாணி ச யத் வதந்தி. அப்போ தபாம்சி, இந்த தபஸ்விகளா இருக்காங்களோ இல்லையோ, உபாசகர்கள் எல்லாம் எதை உத்தேசித்து அவர்கள் அந்த தபஸை செய்கிறார்கள்? எதை நோக்கி, எதற்காக அந்த தபஸை செய்கிறாங்க? உடலை வருத்தி கொண்டு எதற்கு இங்கிருந்து அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத், எதை நோக்கி இங்கிருந்து நம்ம ஐயப்ப மலை பெருவழியில போறோம், சபரிமலை யாத்திரா பெருவழியில மலை ஏறோம் 3 நாள். அழுகு மலையில போய் அழுகாம போக முடியாது. அதுக்கு பேரே அழுகு மலை. அப்பா ஐயப்பா போதுமப்பா, ஐயா அப்பா ஐயப்பா போதுமப்பா அப்படிங்கிற மாதிரி இனிமேல் இந்த மாதிரி ஒரு வழி வேண்டாமப்பா, இனிமேல் இந்த மனித பிறவி போதுமப்பா. எப்படி மனித பிறவி போதுமப்பானா எப்ப போதும்னா கடைசியில அங்க போறோம். எங்க போயிட்டா? மலை ஏறி வழுக்கு மலை தாண்டி அழுகு மலை தாண்டி இத்தனையும் கடந்து, இத்தனை கஷ்டத்தையும் கடந்து அங்க போய் பார்த்தா அப்பா ஐயப்ப என்ன பண்றாரு? 18 படிகளை கடக்க வேண்டும். 18 படிகளை கடக்க வேண்டும். என்னென்ன 18 படிகளை கடக்க வேண்டும்? 18 படிகளை கடக்க வேண்டும். அதான் 18 படி. அது 18 படி கடந்து நீ அங்க போய் பார்த்தாதான் என்ன பண்றாரு ஐயப்பன் தெரிவார். அப்ப சாதனை சதுஷ்டயம், விவேகம், வைராக்கியம், சமாதி சட்ச, சம்பத்து, முமுட்சுத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த படிகளோடு நாம் என்ன பண்ணணும்? பயணப்பட்டு அந்த இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அப்புறம் அந்த கரணம், அப்புறம் ஜீவன், ஆத்மா. இதை நாம போய் கடந்து அங்க போய் பார்த்தாதான் என்ன ஆகும்? அந்த ஈஸ்வரன் நமக்கு தெரிவார். தத்துவம் 18 படி ஏறணும். 18 படி ஏறணும் என்ன? அதுக்கு பேர் என்ன? எதுக்கு கடக்கணும்? 18 படியை கடந்தாதான் அந்த இறைவன் நமக்கு தெரிவன். அந்த தத்துவம், அந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கடந்து போனா என்ன ஆகுது? சிரவண மனன நிதித்தியாசனம், தத்துவமசி. அது நீ என்ன பண்ணு? சிரவண மனன நிதித்தியாசனத்தை, தத்துவமசிங்கிற தத்துவத்தை நீ உணர்ந்து கொண்டேயானால்
நான் உனக்கு ஜோதியாக தெரிவேன். அது உள்ள ஜோதி, உள்ள ஜோதி. அப்ப ஜோதினா எந்த ஜோதி? அறிவு ஜோதியாக நான் உனக்கு உன்னிடமே நான் விளங்குகிறேன். அதனாலதான் மாலை போட்டது என்ன ஆகுது? இந்த ஐயப்பன் வேறல்ல, அந்த ஐயப்பனும் வேறல்ல. உன்ன என்ன ஆகுறாரு? இன்ன வரைக்கும் ஆசாமியா இருந்தவரே ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சாமி ஆயிட்டாரு. இப்போ அப்ப என்ன ஆகுச்சு? அப்ப ஜீவத்துவம் போயாச்சு. இப்ப என்ன ஆகுது? பரபிரம்ம ஐயப்ப சொரூபமாவே ஆயிட்டார். இந்த தத்துவம். அதுக்குதான் இத்தனை பாடு. நானும் அந்த ஐயப்பனாகவே நான் ஐயப்ப சாமி வர்றாங்க. இப்ப ராமசாமி குப்சாமி இல்ல. மாலை போடுற வரைக்கும் 6 மணி ஆனா கை நடுங்குது. மாலை போடும்போது அந்த ஐயப்ப சாமி ஆயிட்டாரு. ஐயப்ப சாமி ஆனது என்ன ஆகுறாரு? ஐயப்ப சாமி வர்றாரு. சாமி வாங்க சாமி, ஐயப்பா வாங்க ஐயப்பா. புரியுது? இப்ப ராமசாமி குப்சாமி எல்லாம் போயிட்டாரு. அந்த பாவனை, அந்த பாவனை எதற்காக நம்ம மாலை போடுறோம், எதற்காக உபாசனை பண்றோம்? அப்போ தபாட்சி சர்வாணிச்ச எத் வதந்தி, எதை உத்தேசித்து அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் தபஸை. எத் பிராப்தியர்த்தானி இத்யர்த்தஹ, எதை அடைவதற்காக, எதை அடைவதற்காக இந்த தபசுகளை அவர்கள் செய்கிறார்கள். எதிச்சந்தக பிரம்மச்சரியம் குருகுல வாசா லட்சணம் அந்யத். எதிச்சந்தக பிரம்மச்சரியம் குருகுல வாச லட்சணம் அந்யத் பிரம்ம ஆப்யர்த்தம் சரந்தி. அப்ப இங்க 2 விதம் சொல்ல. எதை உத்தேசித்து, எதை விருப்பப்பட்டு, எதை இச்சித்து பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்ன? குருகுல வாச லட்சணம். புரியுதா? குருகுல வாச லட்சணம். அப்ப எவன் ஒரு குருகுல வாச லட்சணத்தை அவன் செய்கிறானா அவன் தான் பிரம்மச்சாரி. இப்ப புரிஞ்சிருச்ச யார் பிரம்மச்சாரின்னு? யார் குருகுல வாசம் செய்கிறார்களோ அவர்கள் பிரம்மச்சாரின்னு. குருகுல வாச லட்சணம் எவனிடம் இருக்குமோ அவன் பிரம்மச்சாரி. பிரம்மச்சரியம் அந்த விரதத்தை அனுஷ்டானம், குருகுல வாச லட்சணத்தோடு அந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்பவர்கள் பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரி. அந்நியத்து வா. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருனாக்கா, பிரம்ம பிராப்தியர்த்தம் சரந்தி. பிரம்ம பிராப்தி, பிரம்மத்தை அடைவதற்காக அந்த பயணத்தை மேற்கொண்டானால் அவன் பிரம்மச்சாரி. அப்ப குருகுல வாசம் செய்யும் பொழுது அவன் பிரம்மச்சாரி. அதற்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். ஒருவன் குருகுலத்தில் இருந்து குருகுல வாசம் செய்து தன் வாழ்நாள் முழுவதும் குருகுலத்திலேயே இருந்து அந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்பவன் என்ன ஆகுது? அப்படியே வேத சாஸ்திர விசாரம் பண்ணிக்கொண்டே தன் வாழ்க்கையை குருகுல வாசத்திலேயே காட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவருக்கு பேர் என்ன? நைஷ்டிக பிரம்மச்சாரி. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். அப்புறம் குருகுல வாசத்துல இருந்து பிறகு கல்வி குருகுல வாசம் முடியும் வரைக்கும் அங்க இருந்து பிறகு கிரகஸ்தாசிரமத்துக்கு வருகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு என்ன சொல்றது? உபகுர்வானக பிரம்மச்சாரி. உபகுர்வானக பிரம்மச்சாரின்னு பேர். அப்ப நைஷ்டிக பிரம்மச்சாரினா யாரு, உபகுர்வானக பிரம்மச்சாரினா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நைஷ்டிக பிரம்மச்சாரி கேன் டைரக்ட் யூ கேன் கோ டு சன்னியாசா. அவர் அப்படியே சன்னியாசத்துக்கு எடுத்துக்கலாம். இல்ல சன்னியாசம் பண்ண இப்படியே என் வாழ்க்கையை நான் விரதத்தை இந்த பிரம்மச்சாரி விரதத்தையே நான் அனுஷ்டானம் செய்து கொண்டு சாஸ்திர விசாரம் செய்து கொண்டு குருகுலத்தில் இருந்து பணிவிடைகளை செய்து இப்படியே என் வாழ்க்கையை நான் நடாத்துகிறேன் அப்படின்னாக்கா அவரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. குருகுல வாசம் முடிந்ததையும் அடுத்து கிரக சாஸ்திரம் வந்தா அவருக்கு உபகுர்வானக பிரம்மச்சாரி. அப்படி இந்த குருகுல வாச லட்சணம். குருகுல வாச லட்சணம்னா என்ன? குருகுல வாச லட்சணம் என்னென்ன பண்ணணும்? அது லட்சணம் என்ன? காலை 4 மணிக்கு எந்திரிக்கணும், மாட்டை குளிப்பாட்டணும் இல்லையா, பால் கறக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், சபிதாதானம் செய்யணும், அப்புறம் குருகுலத்துல சேவை செய்யணும், அப்புறம் வேதம் படிக்கணும், அத்தியாயம் பண்ணணும், சுவாத்தியாயனம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். இது குருகுல வாச லட்சணம். அப்புறம் சிஷ்யத்துவம், விவேக வைராகிய சமாதி சர்க்கத்து முமுட்சுத்துவம் உடைய சாதன சதுஷ்டிய லட்சணத்தோடு இருப்பதே
குருகுல வாசம். அப்படி அப்படி இல்லை. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாரு? பிரம்ம பிராப்தி அர்த்தம். பிரம்மத்தை அடையும் பொருட்டு தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துகிற பிரம்மச்சரியம். அப்ப இந்த பிரம்மச்சரிய விரதத்தை எதற்காக அவர்கள் பின்பற்றுகிறார்கள்? அதற்காக. எது? தத்தே துப்யம் பதம் எது நாதுமிச்சசி. அப்போ தத்தே தே துப்யம், உனக்கு நீ எதை பதம் எதை எத்து ஞாதுமிச்சசி, எதை நீ அறிய விரும்பினாயோ, எதை நீ அறிய விரும்பினாயோ கத்து அது என்ன? அப்ப கேட்டாரு. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத், அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச. அப்புறம் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத் தத் பஸ்யசி தத்வக. அப்ப எதை நீ கேட்டாயோ, எதை விருப்பப்பட்டு நீ என்னிடம் கேட்டாயோ அதை சங்கிரகேண சம்க்ஷேபதக பிரவீமி சம்க்ஷேபதக. அப்ப உனக்கு நான் என்ன பண்றேன்? அதை நான் உனக்கு சுருக்கமாக சொல்றேன், புரியும் பொருட்டு, உனக்கு மனதில் நன்றாக அது விளங்கும் பொருட்டு. சுருக்கமா சொல்றேன்னா ரைட்டு, பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு போயிடுறேன். இல்ல ஈகோ எனச்சி புரிஞ்சிச்சா? என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. தஸ்மின் நிதிஷ்டே பூர்வஸ்ய ஸ்தானே அந்தர்த்தமக அனுச்சிச்ச ஜலாஞ்சஸ் ஜசி. ஆஹா. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா சாஸ்திர யோனித்வாத் ஜென்மாத்யஸ்ய யதஹ. ஏதாவது புரியுமா என்ன? சுருக்கமா சொல்லிட்டேன்ப்பா, சுருக்கமா சொல்லிட்டேன். அப்ப இது என்ன? இப்ப சுருக்கமான மனதில் தெளிவாக விளங்கும் பொருட்டு, எந்த வஸ்துவை நீ என்னிடம் கேட்டாயோ அந்த வஸ்து உனக்கு புரியும் பொருட்டு நான் உனக்கு சொல்கிறேன். அது என்ன? ஓம் இத் ஏதத் தத் ஏதத் பதம் யத் புபுஷிதம் த்வயா யத் ஏதத் ஓமிதி ஓம் சப்தவாச்யம் ஓம் பிரதீகம் ச. இப்போ தத்து ஏதத்து பத் எத் விபூஷிதம், உன்னால் அறிய விரும்பப்பட்ட அந்த பதம் எது அப்படின்னா அது ஓம். அப்போ உன்னால் அறிய விரும்பப்பட்ட பதமாக இருப்பதே ஓம் என்று நீ அறிந்து கொள். அப்போ ஓம் என்பது என்ன? சப்த வாச்சியம். ஓம் பிரதீகம். அப்ப பிரதீகம்னாக்கா இது என்ன பண்ணுது? அந்த பிரதமையை எதன் மூலமாக நீ அறிய முடியுமோ, எந்த பதத்தை நீ எதன் மூலமாக நீ அறிய முடியுமோ அதை பிரதீகம் என்று அறிந்து கொள்வாயாக. எதன் மூலமாக, எதை துணை கொண்டு எதை நீ அறிய முடியுமோ அது. அப்ப இங்க ஓம் என்பது என்ன ஆகுது? சப்த வாச்சியம். இது வாச்சியமாக இருப்பது. அப்ப வாச்சியத்திற்கு பொருளாக இருப்பது எது? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வாச்சியத்திற்கு எது பொருளாக விளங்குகிறது? இப்ப வாத்தியார் சொல்றாரு ரம்பம் வருதுன்றாரு. அப்ப ரம்பம் வருது அப்படின்னா காலேஜ்ல, அப்ப அந்த ரம்பம்ங்கிற சொல்லுக்கு எது பொருள்? ரம்பத்தை போல அருவி செய்யக்கூடிய வாத்தியார் வர்றாரு. நீ எப்படி புரிஞ்சுக்கிற? அந்த விஷயத்துல தெளிவா புரிஞ்சுக்கிறான். டே ரம்பம் வருதுடா, ஓடுங்கடா, உள்ள உட்காருங்க இல்லையா? அப்படின்னு அந்த விஷயத்தை தெளிவா நாம புரிஞ்சுக்கிறோம். அது என்னது? அப்போ சப்த வாச்சியம். ரம்பம் வருது, ஆனா ரம்பம் அவர் அல்ல, ரம்பா அவர் அல்ல. அவர் ஆறு? அவர் ஆசிரியர், அவர் ப்ரொஃபசர், அவரு ப்ரொஃபசர், இஸ் எ மாஸ்டர். நாம் என்ன சொல்றோம்? ரம்பம் என்று சொல்றோம். இப்ப சப்த வாச்சியம் என்ன ஆகுது? அப்ப இங்க நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்ப இங்கே ஓம் அப்படின்னு சொல்லுது. ஓம் சப்த வாச்சியம். ஓம் பரபிரம்மம் ஆகாது. ஆனா பரபிரம்மம் ஓம் ஆகுமா? பரபிரம்மம் ஓமின் மூலமாக, அந்த ஓம்காரத்தின் மூலமாக, ஓம் என்பது பரபிரம்மம் ஆகாது. ஆனா பரபிரம்மம் ஓம் ஆகும். புரியுதா?
ஓம்காரத்தின் மூலமாக அந்த பரபிரம்மத்தை நாம் அறிய முடியும். பரபிரம்மத்தின் மூலமாக ஓம்காரத்தை அடைய முடியுமா? அறிய முடியுமா? பரபிரம்மத்தின் மூலமாக அப்போ ஓம்காரத்தின் மூலமாக பரபிரம்மத்தை அடைய முடியும். அப்படி அதனுடைய அப்ப அந்த லட்சியத்திற்கு இது வாட்சியமாக இருக்கிறது. அந்த எந்த லட்சியத்தை நான் அடைய வேண்டுமோ அந்த லட்சியத்திற்கு இது வாட்சியமாக இருக்கிறது. ஓம்கார உபாசனையின் மூலமாக ஓம்கார உபாசனை என்ன? அதை விசாரம் செய்வதன் மூலமாக ஓம்காரத்தை விசாரம் செய்து அப்ப அந்த பரமாத்மாவுக்கு அந்த பரபிரம்மத்திற்கு எப்படி வேதங்கள் விஸ்வகர்மான்னு பேர் கொடுக்குதோ, விஸ்வம் கர்மம் கிரியதே இதே விஸ்வகர்மா அப்படின்னு எப்படி வேதங்கள் பேர் கொடுக்குதோ அது மாதிரி இங்க என்ன சொல்றது வேதம்? ஓம் அப்படின்னு சொல்லுது. இது இல்ல ஓம் அப்படின்னு சொல்றது. அப்ப ஓம் அப்படின்னா என்ன? ஆ உ. அப்ப ஆ உ என்ன ஆகுது? ஆவு ஊ சேர்ந்தா ஓ. விருத்தி எடுத்துறதா? விருத்தி எடுத்தாச்சு. அப்ப விருத்திங்கிறது இங்க நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விருத்திங்கிறது என்ன ஆகுது? பெருகுதல், விருத்தி ஆகுது. அப்ப ஆவுங்கிறது இணையும் பொழுது என்ன ஆகுது? ஆவும் ஊவும் இணைந்தால் ஓ என்று விருத்தி ஆகும். அப்ப என்ன ஆகுது? ஆவு சேர்ப்பது விருத்தி. பிருகத்வாத் இது பிரம்ம. விருத்தி அடைந்து மிக பிரம்மாண்டமாக ஆகிறது. அப்போ அந்த சூத்திரத்திலேயே அப்படி கொண்டு வர்றாரு பாணினி. விருத்தி அபிவிருத்தி ஆகும். விருத்தி அப்ப அந்த விருத்தி எடுக்கிறது. அப்ப விருத்தி ராதை அப்ப விருத்தி ஆகுது. அப்ப இங்க ஆவு சேர்ந்து ஓம் ஓ என்று வருகிறது. அப்ப ஆ அகாரம் உகாரம் மகாரம். மகாரம் இது விஸ்வகர்ம குண. அப்போ இந்த ஓம்காரம் எப்படி இருக்கிறது? 3 ரூபங்களாக ஓம் அகார மகார அகார உகார மகாரம். அப்ப 3க்கு உண்டான அந்த லட்சியம் என்ன, அந்த பொருளுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சப்த வாட்சியமாக இது இருக்கிறது. அந்த விஷயத்தை நான் உனக்கு இப்ப சுருக்கமாக சொல்றேன் அப்படின்ட்டார். ஓகே ரைட். இப்ப என்ன சொல்ல போறார் யம தர்மராஜன்? இனி ஆரம்பிக்கிறார். எது? இந்த பரபிரம்ம தத்துவம் இப்படி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏதத்கி ஏவாக்ஷரம் பிரம்ம. ஏதத்கேவாக்ஷரம் பிரம்ம. ஏதத்கி ஏவாக்ஷரம் பரம். ஏதத்கேவாக்ஷரம் பரம். ஏதத்கி ஏவாக்ஷரம் ஞாத்வா. ஏதத்கேவாக்ஷரம் ஞாத்வா. யோ யதிச்சதி தஸ்ய தத். யோ யதிச்சதி தஸ்ய தத். ஏதத்கி ஏவ அக்ஷரம் பிரம்ம. ஏதத்கி ஏவாக்ஷரம் பரம். ஏதத்கி ஏவாக்ஷரம் ஞாத்வா யஹ யத் இச்சதி தஸ்ய தத். ஏதத்கி இந்த எழுத்து, இந்த அக்ஷரம் இருக்கல ஓம்காரம், இதுவே என்ன ஆகுது? பிரம்ம. இந்த ஓம்காரமே பிரம்மம் என்று சொல்கிறார். ஏதத்தி ஏவாக்ஷரம் பிரம்ம. இப்ப பிரம்மம் அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு? இந்த எழுத்து, இந்த பதம் இருக்கிறது இல்லையா, இதுவே பிரம்ம. அடுத்தது ஏதத்தி ஏவாக்ஷரம் பரம். இதுவே அந்த பரபிரம்மமாக இருக்கிற பரம். அப்ப இங்க பிரம்மம் சொல்றாரு, பரம் சொல்றாரு. அப்ப பரம் பிரம்ம. இப்ப பரம் பிரம்மம்னு என்ன? அப்போ பரம் பிரம்ம சகுண நிர்குண. அப்போ சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம். இந்த ஓம்காரமே சகுண பிரம்மமாகவும் இருக்கிறது, நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறது. அப்ப ஏதற்கு ஏவாக்ஷரம் பிரம்ம, ஏதற்கு ஏவாக்ஷரம் பரம். அடுத்தது ஏதற்கு ஏவாக்ஷரம் ஞாத்வா. இந்த எழுத்தையே தியானித்து உணர்ந்து அறிந்து விசாரம் செய்து அந்த ஓம்காரம் என்ன அப்படின்னு விசாரம் செய்து அதை தியானித்து அறிந்து யஹ எவன் எவர் எத் இச்சசி எதை விரும்புகின்றாயோ எதை விரும்பினாரோ தஸ்ய தத்து அதுவாகவே அது அவனுக்கு அமைகிறது. இப்ப எதை இவன் விரும்பினான், எதை விரும்பினான்? அந்த பரபிரம்மத்தை விரும்பினான். அந்த பரபிரம்மத்தை விரும்பினான்.
அந்த பரபிரம்மமாகவே இவன் ஆகிறான் அப்படின்ட்டார். இங்க ஏதற்கு ஏவ அக்ஷரம், இந்த அக்ஷரமே பிரம்மம், இந்த அக்ஷரமே பரம். இந்த அக்ஷரத்தை நீ தியானித்து உபாசனை செய்து விசாரம் செய்து அது உண்மைத்தன்மையை சத்தியத்தை உணர்ந்து யார் உணர்கிறார்களோ அவர்கள் தஸ்ய தத்து அதுவாகவே ஆகிறார்கள். இதுக்கு அப்ப இதை நான் புரிஞ்சுக்கணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும். அடுத்த மந்திரம் சொல்றாரு பாஷ்யம், இதுக்கு பாஷ்யம். அதக ஏதத்கி ஏவாக்ஷரம் பிரம்ம அபரம் ஏதத்கி ஏவாக்ஷரம் பரம் ச. இப்ப என்ன ஆகுது? அபரம் பரம். இப்போ அபரம்னா என்ன? முன்னாடி பார்த்தோம், அபர வித்யா பரவித்யா. இப்ப அபரமாக இருப்பதும் அதுதான், பரமாக இருப்பதும் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு விளக்கம் அதிகமா. அப்போ அந்த பரதத்துவமாகவும் அபரதத்துவமாகவும் ரெண்டுமே அதிஷ்டானமாக இருப்பதே அந்த பரபிரம்மம். அப்புறம் தயோர்கி பிரதீகம் ஏததக்ஷரம், அவை இரண்டிற்கும் இதுதான் பிரதீகமாக இருக்கிறது. ஏததக்ஷரம், இந்த அக்ஷரம் தான் பிரதீகமாக இருக்கிறது. பிரதீகம் என்ன? அதன் மூலமாக அறிதல், அதன் மூலமாக அதை புரிந்து கொள்ளுதல். ஏதத்கி ஏவாக்ஷரம் ஞாத்வா உபாஸ்ய யக யத் இச்சதி பரம் அபரம் வா தஸ்ய தத் பவதி. பரம் வா அபரம் வா, பரத்தை உபாசிக்கிறானோ அபரத்தை உபாசிக்கிறானோ, எதை உபாசிக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான். ஐயப்பனை உபாசனை பண்ணா ஐயப்பனே ஆகிறார், சக்தி உபாசனை பண்ணா சக்தியாவே ஆகிவிடுகிறான், முருகனை உபாசனை பண்ணா முருகனாவே ஆகிவிடுகிறான், பரபிரம்மத்தை உபாசனை பண்ணா பரபிரம்மன். அதான் சில பேர் ஆடுறாங்க, சக்தி சக்தியாகவே உபாசனை பண்ண என்ன ஆகிறாங்க? சக்தியாகவே ஆகிறாங்க. ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டேன் சூடம் வச்சுக்கிட்டு ஆத்தாவே ஆயிடுறாங்களே இல்லையா? அப்ப அது என்ன ஆகுது? சகுன உபாசனா. அப்ப நிர்குண உபாசனை பண்ணும் பொழுது நிர்குணம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இல்ல இது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உபாசனா மார்க்கத்துல நிறைய உபாசனை சொல்றோம். பர்டிகுலர் மந்திரம் எடுத்துக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ விஸ்வகர்மனே இல்லையா, ஓம் சக்தி பராசக்தி, இந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரங்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்றோம்? ஜபம் பண்ணி பண்ணி உபாசனா பண்ணி பண்ணி என்ன அதுவாகவே ஆகி விடுதல். அதனால என்ன பண்றோம்? சில பேர் என்னங்க அம்பாளை உபாசனை பண்ணி பண்ணி அம்பாளாகவே ஆயிடுவாங்க. சேலை கட்டிக்கிறாங்க, மாலை போட்டுக்கிறாங்க, கையில சூடம் வச்சுக்கிறாங்க, உடுக்க வச்சுக்கிறாங்க. ஆத்தா வந்தாச்சு, பரமேஸ்வரி ஆதிபராசக்தியே வந்தாச்சு அப்படிங்க என்ன சொல்றாரு? அப்ப அது சரியாதான் சொல்லிக்கிறார். தஸ்ய தத் தஸ்ய தத் தஸ்ய தத் பவதி, அதுவாகவே ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு யமதர்மா சொல்றார். பரம் சேத்தே ஞாதவ்யம் அபரம் சேத்தே பிராப்தவ்யம். இப்ப ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம நுட்பமா, அதுக்குத்தான் ஆதிசங்கரர் வேணுங்கிறது, இதுக்கு ஆதிசங்கரர் வேணுங்கிறது. பரம்னா என்ன, அபரம்னா என்ன? இப்ப பாரு, பரம் சேத்து என்ன? ஞாதவ்யம், அதை அறிந்து கொள்வது. பரம்னா என்ன? ரொம்ப ரொம்ப பியூட்டியான ஒரு வார்த்தை இது, புரியுதா? பரம் சேர்த்து ஞாதவ்யம். பரம்னா என்ன? பரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அபரம் சேர்த்து பிராப்தவ்யம், அதை அடைவது, அதை அறிவது, இதை அடைவது. அப்ப அபர கர்மங்களின் மூலமாக ரெண்டு விஷயம் பாரு. இதன் மூலமா நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அபரம்னா என்ன, பரம்னா என்ன? அப்ப அபர வித்யா பரவித்யா முன்னாடி பார்க்கிறோம். அபரம்ங்கிறது வேத மந்திரங்கள். அப்ப வேத மந்திரங்களினால் நாம் என்ன பண்றோம்? பிராப்தவ்யம். வேத மந்திரத்தின் துணை கொண்டு யாக யஜ்ஞ வேள்விகளை செய்து அதன் மூலமாக நாம் என்ன பண்றோம்? ஒரு விஷயத்தை எதை விரும்புகிறோமோ அதை நாம் அடைகிறோம். ஆனா அது வேத மந்திரங்களின் பொருளை நாம் உணர்ந்து அதை நாம் அறிகிறோம், தத்துவத்தை அறிகிறோம். எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ பரம் சேத் ஞாதவ்யம், அபரம் சேத் பிராப்தவ்யம். இது பெரிய ஒரு இது, ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். பரம் சேத் ஞாதவ்யம், அபரம் சேத் பிராப்தவ்யம்.
இப்படி அந்த அப்போ இந்த பரத்தையும் அபரத்தையும் நான் அப்போ சகுண பிரம்மம்னா என்ன, நிர்குண பிரம்மம்னா என்ன, அப்ப சகுண உபாசனைனா என்ன, நிர்குண உபாசனைனா என்ன, அப்ப சகுண உபாசனை செய்பவர்கள் சகுணமாவே ஆவார்கள், நிர்குண உபாசனைகள் நிர்குணமாவே ஆகிவிடுகிறார்கள். அப்ப தத்துவமசி அது என்ன பண்ண நாம விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி ஞாபகம் புரியுதா. புத்திர காமேஷ்டியாகம் அது அது செய்யறோம். அப்புறம் அது செய்து என்ன பண்றோம், புத்திர காமனை நான் புத்திரனை பிராப்தவ்யம், இவ்வளவுதான் விஷயம். ஓகே ரைட். அடுத்த மந்திரம் ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் பரம், ஏதத் ஆலம்பனம் பரம், ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா, ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகீயதே, பிரம்மலோகே மகீயதே. அப்போ ஏதத்து ஆலம்பனம் சிரேஷ்டம், இந்த ஆலம்பனம் மேலான, சிரேஷ்டம்னா ரொம்ப மேலானது. ஏதது ஆலம்பனம் பரம், இந்த ஆலம்பனமே மிகவும் உயர்ந்தது, அது பரம். அப்போ இங்க என்ன சொல்றாரு, நிர்குண பிரம்மத்தை சொல்கிறார். பரம்னா நிர்குண பிரம்மம், பிரம்மம்னா சகுணம், சிரேஷ்டம்னாலும் அப்ப இங்க மிகவும் உயர்வானதுனாக்கா பிரம்ம பதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஏதத்து ஆலம்பனம் சிரேஷ்டம். இந்த ஆலம்பனம் இருக்கோ இது மிகவும் மேலானது. இந்த ஆலம்பனம் இருக்க அப்போ சகுண நிர்குண பிரம்மத்தை இது குறிக்கிறது. இந்த ஆலம்பனம், ஆலம்பனம்னா என்ன, எது ஆலம்பனம், ஓம்காரம். இந்த ஓம்காரம் தான் ஆலம்பனம். அந்த ஓம்காரத்தை ஆலம்பனம்னு சொல்றோம். அப்ப ஆலம்பனம்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்ல. அப்போ ஆலம்பனம் என்பது எதன் துணை கொண்டு நீ அதை அறிகிறாயோ அது ஆலம்பனம். எதன் துணை கொண்டு நீ எதை அறிகிறாயோ அது ஆலம்பனம். இப்போ நான் பாரு, இப்ப என் கையில் என்ன இருக்கு, இது பேனா இருக்கு இல்லையா. இந்த பேனாவை நான் எதன் துணை கொண்டு அறிகிறேன், கண்ணின் துணை கொண்டு அறிகிறேன். இப்ப கண்ணே ஆலம்பனம். இப்ப நான் சென்னை போறேன், சென்னை எதன் துணை கொண்டு நான் போகிறேன், காரு பைக்கு வாட் எவர் இட் இஸ், அது ஆலம்பனம். அப்ப காரு பைக்கு ஆலம்பனம். அது மாதிரி இந்த பரபிரம்மத்தை நான் எதன் துணை கொண்டு அறிகிறேன், ஓம்காரத்தை. அதனால ஓம்காரம் இங்க ஆலம்பனம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ராப்பர். அது துணை கொண்டு, அதோட துணை கொண்டு அறிவது. அது அதுக்கு பேர் கொடுக்கிறார், அது புரியுறதுக்காக கொடுக்கிறார். பிரதீகம்ங்கிறது பாஷ்யத்துல சொல்றாரு, அது என்ன அப்படிங்கிறது. அதுக்கு அப்போ பாஷ்யத்துல அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ யம தர்மராஜனே என்ன சொல்றாரு, அது ஆலம்பனம் அப்படிங்கிறார். அப்ப ஏதத்து ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் பரம், ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா. அப்ப இந்த ஆலம்பனம், இந்த ஓம்காரமே சிரேஷ்டம் மேலானது. இந்த ஓம்காரமே நிர்குணமாகவும் சகுணமாகவும் விளங்குவது. இந்த ஓம்காரத்தை அறிந்து, அப்ப இந்த ஓம்காரத்தை தியானம் செய்து விசாரம் செய்து அறிந்து என்ன பண்றார், பிரம்மலோகே மகீயதே, பிரம்மலோகத்தால் மகிமைப்படுத்தப்படுகிறார். பிரம்மலோகத்தை மகிமைப்படுத்தப்படுகிறது. அதற்கு பாஷ்யம் அதை நாளை நாம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.